Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி டெக் சேனல். நான் சுகுமார். இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா Xiaomiல இருந்து 3 டிஃபரண்ட் டைப்ல X சீரிஸ்ல டிவி லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம கையில இருக்குது பாத்தீங்க அப்படின்னா 50 இன்ச் டிவி இருக்கு. இது இல்லாம 43 இன்ச் அண்ட் 55 இன்ச் இன்னும் ரெண்டு வேரியண்ட்டுமே இருக்கு. ஆக்சுவலா இதுல பாத்தீங்க அப்படின்னா டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் இதுல வந்து ஹைலைட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எங்கடா பாக்ஸ்ல எழுதலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கையில இருக்குது ஜஸ்ட் ரிவ்யூ யூனிட் தான் அமைச்சிருக்காங்க. இதுல பிரிண்ட் பண்ண கூட டைம் இல்லை போல அவ்வளோ அர்ஜென்ட்டா வந்து பிரிண்ட் எல்லாம் பண்ணாம ஜஸ்ட் பாக்ஸ்ல தான் போட்டு அமைச்சிருக்காங்க. பட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னும் போது ஃபுல்லா பாக்ஸ்ல அந்த ஹைலைட்லாம் போட்டு வேற லெவலில் தான் உங்களுக்கு பாக்ஸ் வரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. என்ன பாக்ஸ் ஆல்ரெடி ஓப்பன்லேயே இருக்குன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நான் கூட உள்ள ஒரு பாக்ஸ் வச்சு வெளியில் ஒரு பாக்ஸ் இருக்கும் போலன்னு சீலை வந்து நானே ஓப்பன் பண்ணிட்டேன். எப்பயும் போல் 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு குட்டி பேக் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வருதுன்றதை பார்க்கலாம். பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, அண்ட் எக்ஸ்ட்ரா பேட்ரி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஸ்டாண்டை மாட்டுறதுக்கு, அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. என்னடா இது, அதுதான் கீழே வச்சு எடுக்கலாம்னு. டிவி இதே மாதிரி ஏதாவது ஆயிரப்பு கவுத்துட்டு பொறுமையாக எடுப்போம். அப்படி இல்லை, அப்படியே பாக்ஸை பின்னாடி தள்ளு. இந்த பக்கம் ஸ்பான்ச் வரல, அந்த ஸ்பான்ச் அப்படியே வச்சுக்கோ. வெளியே தள்ளி கீழே தள்ளி விட்டுரு. அப்படியே அந்த இதை மட்டும் தூக்கிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிடு. இந்த இதை அப்படியே தூக்கிட்டு ஸ்டாண்டை மாட்டிடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் மாட்டணும்னு கஷ்டப்படணுன்னே தேவையில்லை. பிராண்ட்லேயே இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் உள்ளவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். நமக்கு பிடிக்காத இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து டிவிலேருந்து பிரிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பார்க்குற ஃபீலே நல்லா இருக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி தான் கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் வந்து. அதனால் தாராளமாக இதை பிக்சர்லாம். ஸோ டிவியோட செட்டப்பில் முடிச்சுட்டு யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆனதே கண்டிப்பாக டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டிஸ்பிளேவை பற்றி டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மினிமம் பெசல்ஸாக 3 சைடுமே கொடுத்துருக்காங்க. பாட்டமில் Xiaomi அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது கீழே IR ரிசீவரும் அண்ட் டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடோட பேனல் அப்படின்னு பார்க்கும்போது மேட் ஃபினிஷில் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடில் பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் லெஃப்ட் சைடில் 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டமில் சென்டரில் ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்க் சப்போர்ட்டோட தான் இருக்குது. நீங்கள் சவுண்ட் பார்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா HDMI கேபிள் மூலியமாகவே சவுண்ட் பார்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். பாட்டமில் ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்டிக்கல் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு போர்ட்டும் அண்ட் வீடியோ கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஃபைனலாக கேபிள் டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது டிவிக்கு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக டிஸ்பிளே தான். நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 50 இன்ச் இருக்குது. இதுலேயே 43 இன்ச் அண்ட் 55 இன்ச் இன்னும் 2 வேரியண்ட்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 டிவியுமே பார்த்தீங்க அப்படின்னா 4K ரெசல்யூஷனில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் HDR10 HLG முக்கியமாக டால்பி விஷன் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ டால்பி விஷன் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக இதிலே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ரியாலிட்டி ஃப்ளோ இவங்களோட MEMC இன்ஜின் இருக்குது. அண்ட் கலர் குவாலிட்டி நல்லா கலரை பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு விவிட் பிக்சர் இன்ஜினுமே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது கண்டிப்பாக அதோட டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லுவேன். டிஸ்பிளேயோட குவாலிட்டி தாறுமாறாக இருக்குது. அந்த ஆடியோ அப்படின்னு வரும்போது பாட்டமில் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, 30 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கரு. அண்ட் இதில் டால்பி ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் DTS HD சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் ரூமுக்கு சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே தான்.
பட் இந்த 4K டிஸ்பிளேல நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு ஈக்குவலான சவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சவுண்ட் பார் சப்வூஃபர் வச்சிங்க அப்படின்னா தான் அந்த ஒரு சவுண்ட் குவாலிட்டியை வந்து மீட் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சவுண்ட் பார் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ப்ராசரை பொறுத்த வரைக்கும் 64 பிட் குவாட் கோர் A55 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2GB ரேமும் 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் டியூவல் பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க. இன்பில்டு மைக் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக சாங்ஸ் கேட்குறதோ வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணுறது பண்ணிக்க முடியும். நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம், டிஸ்னி ஹாட்ஸ்டார் அண்ட் ஆப்புக்கான ஷார்ட் கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைனஸ் பட்டனை 2 தாட்டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மியூட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் எம்ஐயில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட பேட்ச் வால் அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக சில பிராண்டில் வந்து டேரெக்டாக ஆண்ட்ராய்ட் டிவியாகவே வந்து கொடுப்பாங்க, எந்த ஒரு இந்த மாதிரி ஸ்கின் அப்ளை பண்ணாமே வந்துட்டு அந்த மாதிரி இந்த டிவி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை பேட்ச் வால் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு ரிமோட்லேயே பேட்ச் வால்க்கான பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இல்லை ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக யூஸ் பண்ணும்போது எனக்கு பெருசாக தெரியல. பட் அதே சமயம் கொஞ்ச நாள் எல்லா வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம், மூவிஸ்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா புதுசாக என்ன வருது அப்படின்றது நமக்கு தெரியாது. பிரைம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது இந்த மாதிரியான லிஸ்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுதான் புதுசாக வந்திருக்கா அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்ட் அப்டேட்டாக மியூசிக்னு தனி டேப் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு மியூசிக் பேஸ் பண்ணி நீங்கள் செப்பரேட்டாக பார்க்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் சின்ன காலம் தான் நல்ல காலம் இருக்குடான்ற மாதிரி IMDBயோட பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, எவ்வளோ ரேட்டிங் இந்த மூவிக்குன்ட்டு. அது மூலியமாக நீங்கள் புதுசாக ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரேட்டிங்குமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சர்ச் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் சர்ச்சாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே எந்தெந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன மூவிஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஈஸியாக கிளிக் பண்ணி வியூ பண்ணலாம். அண்ட் லைவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நீங்கள் கேபிள் டிவிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நிறைய டிவி வந்து தெரியும், நெக்ஸ்ட் ரிமோட்டில் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் ஒரு சில OTT பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே லைவ் டிவி ஆப்ஷனுமே வந்து கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் எந்தெந்த ஆப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கிளியராக தெரியாது. சப்போஸ் டிஸ்கவரி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு லைவ் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதுவும் HDயில் வந்துட்டு நார்மல் நீங்கள் கேபிள் டிவியில் எடுக்கிறத விட குவாலிட்டியாகவே இதில் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண ஆப்பெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது லைவ் டிவி நீங்கள் டேரெக்டாக இதிலே வியூ பண்ணி பார்த்துக்கலாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணியே. ப்ளே ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சில ஆப்ஸ் எல்லாம் என்னென்ன டாப்பில் இருக்குது அப்படின்றத தனி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக ரிமோட்டை யூஸ் பண்ணியே ப்ளே பண்ணக்கூடிய சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வந்து இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணி விளையாடுற மாதிரியான சில கேம்ஸுமே வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிவி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு மொபைல் வந்து கண்டினியூவாக லான்ச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இப்போ டிவியுமே நிறைய லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Xiaomi பிராண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 43 இன்ச்லேயே 3 டிவி 4 டிவி கூட இருக்குது. ஒவ்வொன்றிலையும் சின்ன சின்ன சேஞ்சஸோட ப்ரைஸுமே வந்து சேஞ்ச் ஆகுது. பட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் என்ன இருக்குது, என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேயோட குவாலிட்டி 4Kல தாறுமாறாக இருக்குது. ஸோ இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்க வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா 4K வீடியோ தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லேக் ஆகிற மாதிரியோ இல்லை அந்த ஃப்ளோ இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி பஃபரிங் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் யூஸ் பண்ணும்போது லேக் இருக்கிற ஃபீல் எதுவுமே இல்லை. முக்கியமாக MI டிவி வாங்குறவங்களுக்கு பேட்ச் வால் அப்படின்றது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதிகமாக வந்து நீங்கள் ஆன்லைனில் மூவிஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது கூட சவுண்டை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு நார்மல் ஹாலுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்கக்கூடிய சவுண்டாக தான் இருக்குது. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது X43 அப்படின்ற மாடல் 29,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் இருக்க X50 மாடல் 35,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் X55 வாங்குறீங்க அப்படின்னும் போது 40,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை டிவியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சப்போஸ் டிவிக்கு சவுண்ட் பார் வாங்கணும் அப்படின்னாலுமே ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.